ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்க நினைச்ச யாராவது ஒருத்தங்க இருக்காங்களா? கோயிலுக்கு ரீச் ஆயிட்டீங்களா? இன்னொரு 1 hourல ரீச் ஆயிடுவோம். ஏய், உன் நினப்பாவே இருக்குடா. உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் கவின். அதான் தாத்தா ஃபோன் போட்டு கொடுத்து பேசுன்னு பேச வச்சிட்டார். அப்பா ஆக்சுவலி நான் உங்களை மிஸ் பண்ணவே இல்லை. மிஸ் பண்ணலையா? என்னடா பொசுக்குன்னு எப்படி சொல்லிட்ட? ஆமாப்பா, நான் உண்மையதான் சொல்றேன். அட பாவி, நான் எவ்வளோ தூரம் எவ்வளோ ஃபீல் பண்ணி உன் பாட்டிக்கிட்ட உன்னை பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? நீ என்னடா அண்ணா என்னை மிஸ் பண்ணவே இல்லைங்கிற? பா, ஒரு நைட் தானேப்பா. நிலாவோட அம்மா என்னை ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. இவ்வளவு நேரம் அவங்க கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப கூட பசிக்குதுன்னு தோசை சுட்டு தரீங்களான்னு கேட்டேன். டக்குன்னு எழுந்திரிச்சு கிச்சனுக்கு போயிட்டாங்க. ஸோ நிலாவுக்கு மட்டும் அம்மாவா இல்லாம எனக்கும் சேர்த்து அம்மாவா இருக்காங்க. அந்த அளவுக்கு என்னை ரொம்ப பாசமா பாத்துக்கிறாங்க. அதனால தான் உங்களை மிஸ் பண்ண ஃபீலே வரல. டேய், என்னடா எந்த சாவியுமே செட் ஆக மாட்டேங்குது. என்னடா பண்றது? லாக்க உடைச்சிடுவோமா? வேற வழியே இல்ல, அதான் பண்ணி ஆகணும். போய் ஒரு ஸ்ட்ராங்கான இரும்பு ராட் கொண்டு வா. என்னை பத்திலாம் நீங்க யோசிக்காதீங்கப்பா. எனக்கு உடம்பு சரியாகணும்னு டீப்பா சாமி கிட்ட வேண்டிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், நிலாவோட அம்மா வீட்டுக்கு வந்த கொஞ்ச நேரத்துல எனக்கு பாடி பெயின் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஃபீவரும் நல்லா அடிச்சுது. அவங்க பயந்து போயிட்டாங்க. டக்குன்னு எழுந்திருச்சு போய் நம்ம வீட்டு சாமி ரூம் கிட்ட நின்னுக்கிட்டு எனக்கு அவங்க ரொம்ப பயபக்தியா வேண்டிக்கிட்டாங்க. அவங்க என் நெத்தியில குங்குமம் விபூதிலாம் வச்சு விட்டாங்கப்பா. அதுல இருந்து ஒரு 2 minutesல பாடி பெயின் டோட்டலா கம்மி ஆயிடுச்சு. ஃபீவரும் போயிடுச்சு. சாமி கிட்ட டீப்பா வேண்டிக்கிட்டா நல்லது நடக்குதுப்பா. நீங்களும் போய் கோவில தங்கிட்டு எனக்காக நல்லா வேண்டிக்கோங்க, சரிங்களாப்பா? டேய் 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 டேய், போதுண்டா. ரொம்ப சர்டிஃபிகேட்லாம் கொடுக்காத. நிலாவோட அம்மா உனக்காக சாமி கிட்ட வேண்டிக்கும் போது நான் உனக்காக வேண்டிக்க மாட்டேனா? கண்டிப்பா என் செல்லக்குட்டி கவினுக்காக நான் நல்லபடியா வேண்டிப்பேன். உனக்கு சீக்கிரமாவே மொத்தமா கிளியர் ஆயிடும்டா பாரு. அப்பா, நிலாவோட அம்மா கிட்ட வேணா பேசுறீங்களா? போனை கொடுக்கவா? ஐயோ, நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. டக்குன்னு போனை விஜய்கிட்ட கொடுக்கணுங்கிறானே. இவன் ஏன் இப்படி ஆர்வ கோளாறுத்தனமா பண்றான்? உடுடா பேசலாம், இதுல என்ன இருக்கு? பாட்டி, நிலாவோட அம்மா கூப்பிடுங்க, எங்க அப்பா பேசணுமா? போனை என்கிட்ட கொடு. தம்பி, நல்லபடியா போயிட்டீங்களா? போயிட்டு இருக்கோம். இன்னொரு 1 hourல நாங்க ரீச் ஆயிடுவோம். ஓ, இது உங்க பொண்ணுகிட்ட ஃபோன் கொடுங்க, ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கவினா அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா பாத்துக்கிறாங்க போல இருக்கு. அவன் புகழ்ந்து தள்ளுறான். சர்டிபிகேட்லாம் கொடுத்து பாராட்டிக்கிட்டு இருக்கான். தம்பி, என் பொண்ணு கிச்சன்ல கவினுக்காக தோசை ஊத்திட்டு இருக்கா. அவ வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நானே உங்களுக்கு போன் போட்டு தரேன், நீங்க பேசுங்க. சரிம்மா, ஒன்றும் அவசரம் இல்லை, அப்புறம் கூட பேசிக்கலாம். சரி, கவின்ட்ட போனை கொடுங்க. கொடுக்குறேன் தம்பி. இந்தா, உங்க அப்பா பேசணுங்கிறாரு.
வேற என்னப்பா விசேஷம்? டேய் டேய், நிலா பக்கத்துல இருக்காடா, போனை கொடு. ஒரு ஹாய் சொல்லிக்கிறேன்டா. நீங்க என்கிட்ட பேசணும் தானே ஃபோன் பண்ணீங்க, என்கிட்டயே பேசுங்க. அவளுக்கு இப்போ ஹாய் சொல்றதெல்லாம் முக்கியம் இல்லை. என்னடா இப்படி பேசுற? அந்த பொண்ணுக்கும் தானே உடம்பு சரியில்லாம இருந்தது. போனை கொடுறா, எப்படி இருக்கான்னு ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் கொடுக்க முடியாதுப்பா. டேய், நீ கொடுக்க போறியா இல்லையா? சரி இருங்க, இந்தா எங்க அப்பா உங்ககிட்ட பேசணுமா. அங்கிள், நிலா உடம்பு பரவாயில்லையாம்மா? ஓகே தானே இப்போ? டபுள் ஓகே அங்கிள். நான் நல்லா ஆயிட்டேன். கவினும் நல்லா ஆயிருவான். ரீச் ஆயிட்டீங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்துல ரீச் ஆயிடுவோம். கவினுக்கு மட்டும் இல்லாம உனக்கு சேர்த்து நான் வேண்டிக்கிறேம்மா. ரெண்டு பேருமே எப்பவுமே நல்ல ஆரோக்கியத்தோட சூப்பரா இருக்கணும். இருப்பீங்க. ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். அப்புறம் இந்த கடப்பாரை வச்சு லாக்கை ஓட கண்டிப்பாக ஒஞ்சிரும். டேய், என்னடா இப்படி சத்தம் கேக்குது? இந்த சத்தத்தை வச்சு ஏதாவது கண்டுபிடிச்சிட போறாங்க. நீ போய் ரூம் கதவை சாத்திட்டு வா போ. சரி. டேய், கதவு சாத்தினா வெளியே சத்தம் கேக்குதானே, நீ போய் செக் பண்ணி பாரு. நான் திரும்ப அடிக்கிறேன், போ. என்ன அப்பா நம்ம கிட்ட 5 நிமிஷம் தான் பேசினாரு, ஆனா இங்க ரொம்ப லென்த்தா போயிட்டு இருக்கே. பேசுறாங்கன்னு ஒண்ணுமே புரியலையே.